ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், விவரங்கள். ஈரோடு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சரியாக 3 மணியுடன் நிறைவடைந்திருக்கின்றது. 3 மணிக்கு அந்த கால அவகாசம் நிறைவடைந்ததை அடுத்து ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தினுடைய பிரதான நுழைவாயில் மற்றும் மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்திற்குள் செல்லக்கூடிய கதவுகள் ஆகிய 2 கதவுகளுமே அடைக்கப்பட்டன. அதற்கு முன்னதாக அந்த அலுவலக வளாகத்திற்குள் வந்தவர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேட்புமனு தாக்கலினுடைய இறுதி நாளான இன்று பிரதான கட்சிகளான திமுக மற்றும் நாம் தமிழர் ஆகியோர் இன்று நண்பகலில் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். சுயேட்சைகளும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அதிகப்படியானோர் வந்திருந்தார்கள். மொத்தமாக இதுவரை ஒரு 56 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்காக மாநகராட்சி அலுவலகத்திற்குள் வந்திருந்தார்கள். அவர்களில் 30க்கும் மேற்பட்டோர் வேட்புமனுக்களை, அதாவது இங்க இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரான ARO ஆகிய 2 பேரிடமே 2 அலுவலகங்களிலும் அந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். 30க்கும் மேற்பட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு 20க்கும் மேற்பட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்காக தற்பொழுது காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு ஏற்கனவே அந்த அலுவலகத்தினுடைய வளாகத்திற்கு உள்ளே வந்தவர்கள் உள்ளே அமர வைக்கப்பட்டு அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களிடம் வேட்பு மனுக்களை பெறுவதற்கான அந்த நடவடிக்கை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர்களிடம் அனைவரிடமே அந்த வேட்பு மனுக்கள் பெறப்படும் என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வேட்புமனு தாக்கலானது கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. பொங்கல் விடுமுறை தினங்கள் வந்ததால் 10, 13 மற்றும் 17 தினமான இன்று ஆகிய 3 நாட்கள் மட்டுமே இந்த வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்றது. முதல் 2 நாட்களில் 9 சுயேட்சைகள் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இறுதி நாளான இன்று கொஞ்சம் அதிகப்படியானோர் கூடுதலாக இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்காக வந்திருந்தனர். திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் நண்பகலில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதே போன்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதா லட்சுமி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். மீதி இருக்கக்கூடிய அந்த சுயேட்சைகளும் இன்று அதிகப்படியானோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்காக வந்திருந்தார்கள். 56 பேர் இதுவரைக்கும் இந்த டோக்கன்களை பெற்று இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அலுவலக வளாகத்திற்குள் வந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 20 பேருக்கு தற்பொழுது இந்த டோக்கன் கொடுக்கப்பட்டு அவர்களிடமும் வேட்பு மனுக்களை பெறுவதற்கான அந்த நடவடிக்கை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன்.